இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. உம் ரத்தத்தால் எங்களை கழுவும். எங்களை வழிநடத்தும் எங்களோட ஒவ்வொருத்தரோடு உறவாடும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. Cleanse us with your precious blood, Lord. Cleanse us from all sin, from all iniquity, from all transgression. Purify us, sanctify us. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரோடும் காதுகளும் கண்களும் திறக்கப்பட்டு எங்களோட பேசும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Amen. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace. Lord is with thee. Blessed are you amongst women. Blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. ஸோ இன்னைக்கு 1 சாமுவேல் 22வது அதிகாரம் தியானிக்க போறோம். இங்க முதல் விஷயமாக தாவீது செய்கிற விஷயம் என்னன்னா, இந்த போர் அவர் வந்து ஒளிந்து கஷ்டப்பட்டு அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மாவும் அப்பாவும் சகோதரர்களும் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் எல்லாரும் வந்து கொண்டு போய் இங்க அவரோட மோவாபு ராஜா கிட்ட போய் விடுகின்றார். அங்க அந்த நகரத்துல போய் அங்க அவர் தங்கட்டும், மோவாபு ராஜா பாதுகாப்பு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்க அவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அங்க வந்து அவங்க இருக்கிறாங்க. அதை நம்ம சிந்திக்கும் போது அது எப்படி வந்து மோவாபு ராஜா அவரோட ஊரே கிடையாது, அவரோட நகரமே கிடையாது, அவர் யாருன்னு அவருக்கும் இவங்களுக்கும் என்ன உறவு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம ரூத்தின் புத்தகம் போனாதான் அதை நம்ம புரியும். ரூத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்துல 18ல இருந்து 22 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ரூத் வந்து மோவாபிய ஒரு பெண்மணியாக இருந்ததுனால, அவங்க வந்து முன்னோர்கள் மோவாபியர்களாக இருந்ததுனால அவங்களுக்கு உறவினர் இருந்திருக்கும் அப்படின்றதுதான் மறைநூல் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் மோவாபிய நாட்டுக்கு போய் அங்க பாதுகாப்புக்காக அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அங்க விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, ஒரு வழி இருந்தது. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் வந்து ஒரு வழி காட்டு தருவார், நம்ம வந்து ஒரு பாதுகாப்புக்காக. ஏன்னா இல்லைன்னா அவருக்கு போர் போவதற்கும் வந்து அவருக்கு தங்குவதற்கும் இடம் இல்லை. சவுல் வந்து அவரை வேட்டையாடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. 1 சாமுவேல் 22வது அதிகாரம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு வழி காட்டுவார். நம்ம வந்து பாவத்தில் விழாமல் இருப்பதற்கும் நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஆண்டவர் ஒரு வழி காட்டுவார். அந்த இங்க வந்து காத் அப்படின்ற 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியான ஒரு காத் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி வருகின்றார் தாவீதோட வாழ்க்கையில. நீ இந்த இடத்துல இருக்காத, அந்த யூதா நகரத்துக்கு போ, அங்க உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவருக்கு ஒரு வழி நடத்துதல் தீர்க்கதரிசி வழியாக அவருக்கு கிடைக்குது. அப்போ அங்க இந்த ஒரு நகருக்கு ஆனா காத் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இங்க தாவீதுக்கு உதவி செய்ததுனால 2வது சாமுவேல் 24வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவரு தாவீதோட அவர் அரியணைக்கு போனதுக்கு அப்புறம் இவரு காத்ன்ற ஒரு தீர்க்கதரிசி அவரோட இருக்கின்றார். 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல 11வது வசனத்தை எடுத்து வாசித்து பாக்குறீங்களா? 2வது சாமுவேல் 11ல 24ல 11. தாவீதோட ராஜாவோட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். ரெண்டு சாமுவேல் 24ல 11 வாசிக்கிறீங்களா? பரவாயில்ல, நம்ம அடுத்த வசனத்துக்கு போவோம். இங்க அது மட்டும் இல்ல, அது வந்து தாவீதை உதவி செய்கின்றார். தாவீது கடவுளுக்காக இந்த மியூசிக்கல் மினிஸ்ட்ரி வாசிங்க. மியூசிக்கல் மினிஸ்ட்ரி வந்து உதவி செய்வதற்காக அவர் இருக்கின்றார். தாவீதோட அரியணையில அவர் எப்படி ஆழ்ந்தார் அப்படின்றது 1 கிரானிக்கல்ஸ்ல அவர் தான் எழுதுறார். அது மட்டும் இல்ல, இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அபியத்தார் அப்படின்ற ஒரு பிரீஸ்ட், ஒரு குருத்துவர் இருந்தார். அவருக்கும் வந்து இவரோட வந்து சேருகின்றார். ஆண்டவரோட பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நம்ம வாழணும்னு ஆசைப்படும் போது பலவிதமான நமக்கு கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும், இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இந்த அதிகாரத்துல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்,
பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏற்றபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமூகத்தை ஒன்று சேர்ந்து கொண்டு வருவது அப்படின்றது ஆண்டவரோட பொறுப்பு. ஆண்டவர் வந்து கொண்டு வருவார். அது இந்த இடத்துலன்னு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும். ஆமா, விவிலியத்துல பல இடத்துல நம்ம இத கவனிக்கலாம். ம். இப்போ இந்த ஆண்டவரோட அப்போஸ்தலர்கள் 120 பேர் அந்த அ அ மேல இருந்து ஜெபிக்கின்றாரா, ஆவியானவர் இறங்கி வருகின்றார். ஆண்டவர் கூட்டி சேர்த்த ஒரு கூட்டம் தான் அது. அதுக்கப்புறம் 5000 பேர் சேருகின்றார்கள். ஆண்டவரோட மக்களாக இருக்கும்போது, நம்ம ஒரு தனிமையை வாழ்க்கையில அனுபவித்தாலும், ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்மள வந்து உதவி செய்வார். அவர் வந்து ஆண்டவருக்கு அந்த ஒரே மனதான மக்களை வந்து அவர் கூட்டி சேர்ப்பார். அடுத்த ஒரு விஷயம் நம்ம தியானிக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் 1 சாமுவேல் 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல 7வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, தோவேக் அப்படின்ற ஒரு அ ஒருத்தர சவுலோட ஒரு வேலைக்காரன பார்க்கிறோம். இவரோட பேர் எதுக்காக அங்க சொன்னாங்கன்னே நமக்கு புரிஞ்சிருக்காது. 21 சாமுவேல் 21வது அதிகாரத்துல 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, தோவேக் அப்படின்ற ஒருத்தரை பார்க்குறோங்க. எதுக்காக இவர பேரு சொன்னாங்கன்னே புரியாது. 22வது அதிகாரம் வரும்போது தான் அவர் பேர் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு புரியும். 22வது அதிகாரத்துல அவர் பேர் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அவர் வந்து தாவீதுக்கும், அகிமெலேக் அப்படின்ற குருத்துவருக்கும் நடக்கிற ஒரு உறவை அவரு பார்த்து, அவரு அத பொய் சொல்லுகின்றார் சவுலு கிட்ட போய். சவுல் கிட்ட வந்து போட்டு குடுக்குற மாரி, ஆனா கொஞ்சம் பொய்களும் சேர்த்து அவர் வந்து அந்த அந்த சூழ்நிலைய வந்து அவரு சொல்லி அந்த போட்டு குடுக்குறாரு அவரு. எதுக்காக? சவுல் வந்து, ஆ இவரு வந்து இவரு தான் பெஸ்ட்டு. இவரு வந்து நம்ம வலது கையா வைப்போம். இன்னும் அதிகாரங்கள் அதிகமா குடுக்கணும் அப்படின்றதுக்காக, அவரு இன்னும் சவுலோட இன்னும் க்ளோஸா வரணும். அவர் ராஜாவாச்சே! அதனால இன்னும் க்ளோஸா வரணும்னு சொல்லி, அவர் சில விஷயங்கள் இங்க செய்கின்றார். 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல சாரி 1 சாமுவேல் 22வது அதிகாரத்துல 9வது வசனமும், 10வது வசனமும் பார்த்தீங்கன்னா, தெளிவாக அங்க புரியும். தோவேக் அப்படின்னு ஏதோமியர் அ அவர் வந்து சொல்ற விஷயங்கள் போட்டு குடுக்குறாரு. ஆனா, அவர் சொன்னதுல பாதி உண்மை, பாதி பொய். நல்லா வந்து கூர்ந்து கவனிச்சீங்கன்னா புரியும் உங்களுக்கு. 1 சாமுவேல் 22வது அதிகாரத்துல 9வது வசனமும், 10வது வசனமும் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது சவுலின் பணியாளருடன் நின்ற ஏதோமியனாகிய தோயேகு நோபில் உள்ள அகித்தூபின் மகன் அகிமெலேக்கிடம், ஈசாயின் மகன் தாவீது வருவதை நான் கண்டேன். அகிமெலேக்கு அவனுக்காக ஆண்டவரின் திருவுளத்தை கேட்டறிந்தார். மேலும் அவர் அவனுக்கு வழியுணவும் பெலிஸ்தியன் கோலியாத்தின் வாளும் கொடுத்தார் என்றான். நல்லா பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஆண்டவர் அபிஷேகம் செய்த ஒரு ராஜா அப்படின்ற தாவீதை அவர் குற்றச்சாட்டை எழுப்புறதுக்கு அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த குருத்துவரை பத்தி அகிமெலேக் என்ற குருத்துவரை பத்தி தவறாக பேசுவது அவர் பிரச்சனையே இல்ல. அதனால தான் தாவீதோட பார்த்தீங்கன்னா, தாவீது தோவேகை வெறுக்கின்ற விதத்தில் அது வந்து இந்த சூழ்நிலை வந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையை மனதில வைத்து தான் வந்து திருப்பாடல் 52 அவரு எழுதுகின்றார். திருப்பாடல் 52லிருந்து அது 52ல 1லிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. இந்த சூழ்நிலை 22வது அதிகாரத்துல வந்து நடந்த விஷயங்களை நினைத்து தான் தாவீது திருப்பாடல் 52 எழுதியிருக்கின்றார். அ இவங்க இவங்களால தான் இந்த இறப்பு வந்து தாவீதால வந்தது அப்படின்ற ஒரு குற்ற உணர்வும் தாவீதுக்குள்ள இருந்தது ஆக்சுவலா. திருப்பாடல் 52 1லிருந்து 7 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? வலியோனே, தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கின்றாய்? இறைவனின் பேரன்பு எந்நாளும் உள்ளது. கேடு விளைவிக்க நீ திட்டமிடுகின்றாய். உனது நா தீட்டிய கத்தி போன்றது. வஞ்சகத்தில் தேர்ந்தோன் நீ அன்றோ? நன்மை செய்வதை விட தீமை செய்வதையே விரும்புகின்றாய். உண்மை பேசுவதை விட பொய் பேசுவதையே விரும்புகின்றாய். நரம்பில்லா நாவுடையோனே, நீ விரும்பும் சொற்கள் அனைத்தும் கேடு விளைவிப்பனவே. ஆகவே கடவுள் உன்னை என்றும் மீளாதபடி நொறுக்கி விடுவார். உன்னை தூக்கி எறிவார். கூடாரத்தினின்று உன்னை பிடுங்கி எறிவார். உயிர் வாழ்வோரின் உலகினின்று
உன்னை வேரோடு களைந்து விடுவார். இதுல என்னென்ன வந்து தாவீது எழுதியிருக்கின்றாரோ அதே மாதிரி தோவேகுக்கு ஆ, ஆ, அவர் வந்து அவர் வாழ்க்கையில நடக்கும். அ அவர் செய்த பாவங்களுக்கு எல்லாம் வந்து அவர் அனுபவிப்பார். அத வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா, இந்த நம்ம முக்கியமா இப்ப தியானிக்க போற விஷயம், தோயேகு செய்தது என்ன? ஒரு சூழ்ச்சி. சாத்தான் எந்த விதத்துல நம்ம வாழ்க்கையில செயல்படுகின்றான் அப்படின்றத நம்ம இது விதத்துல புரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒரு பாவத்தை அவன் அவன் வந்து முழுமையா அது பாவமாக அவன் காட்ட மாட்டான். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பாவத்தோட விளைவை அவன் காட்ட மாட்டான். நரகத்தின் போற வழி அப்படின்றது ரொம்ப அழகா காட்டுவான். ஆனா பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அது வருகின்ற ஒரு குற்ற உணர்வு அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. அது விழுந்ததுக்கு அப்புறம் அதோட விளைவுகள் நம்ம அனுபவிக்கும்போது, அது வருகின்ற ஒரு பிரச்சனைகள நம்ம கவனிக்கும்போது, நமக்கு தெரியும் அந்த பாவம் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி. இந்த பாவம் செய்யும்போது வந்து அவருக்கு வந்து பெருசாலாம் இருந்திருக்காது. ப்ராவெர்ப்ஸ் 20வது அதிகாரம். ம். ஞா ஞானத் இந்த ப்ராவெர்ப்ஸ் 20வது அதிகாரம் 17வது வசனத்த எடுத்து பாருங்க. சூழ்ச்சி வழியாக வருகின்ற சாப்பாடு வந்து, அந்த நேரத்துல வந்து அந்த உணவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கும். நம்ம ஏமாத்திட்டோம். நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா, அது அந்த அந்த ஆளுக்கு வந்து ஒரு பயனா இருக்காது. தோ எந்த விதத்துல ஒரு மரணம் அவர் சந்தித்தார். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நோயற்ற ஒரு நோய் இருக்கின்ற மாரி ஒரு லெப்பர் மாரி ஒரு ம் அ தொழுநோய் வந்து தான் அவர் இறக்கின்றார். அ தோ அத ப்ராவெர்ப்ஸ் 20வது அதிகாரத்துல 17வது வசனம் வாசிக்கிறீங்களா? ப்ராவெர்ப்ஸ் 20ல 17. வஞ்சித்து பெரும் உணவு சுவையாயிருக்கும். ஆனால் பின்னர் அது வாய் நிறைய மணல் கொட்டியது போலாகும். மணல் கொட்டியது போல் ஆகும். ஒரு பயனே இருக்காது. நம்ம வந்து அது ஏன்டா அத நான் செஞ்சேன் அப்படின்ற மாரி தான் இருக்கும். அதான் தோவையோட ஒரு சூழ்நிலை. இதுக்கப்புறம் நம்ம அதையும் தியானிப்போம். அந்த சூழ்நிலைய இப்போ நம்ம வாசிக்க தேவையில்ல. ஆனா அது வந்து இன்னும் ஆழமாக தியானிப்போம். அந்த ஏமாற்றம் செய்வது வழியாக, அந்த நேரத்துக்கு நமக்கு நல்லா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு தான் வரும். ப்ராவெர்ப்ஸ் 6வது அதிகாரத்துல 16லிருந்து 19 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் வெறுக்கின்ற என்னென்ன 6 விஷயங்கள் போட்டிருக்கும். அந்த 6 விஷயங்கள் அனைத்தும் தோவேகின் வாழ்க்கையில இவர் செய்த ஒரு இந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கலாம். ப்ராவெர்ப்ஸ் 6வது அதிகாரம் 16லிருந்து 19 வரைக்கும். அவர் செய்த அனைத்தும் நம்ம வாசிச்சோம்னா, இதுல இருக்கும். ப்ராவெர்ப்ஸ் 6வது அதிகாரத்துல 16லிருந்து 19 வரைக்கும். வாசிக்கிறீங்களா? இந்த பாவம் சில நேரத்துல ஆண்டவர் வாசிங்க, வாசிங்க. ஆண்டவர் வெறுப்பவை 6. 7வது ஒன்றும் அவருக்கு வெறுப்புக்குரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரைக் கொள்ளும் கை, சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலிச் சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே. ஆமென். எல்லாம் இவங்க வாழ்க்கையில எல்லாம் நம்ம அத பார்க்கலாம். பேதுரு இந்த சூழ்நிலை நெனச்சு அவரு சொல்றாரு, நல்ல வாழ்க்கைய எதிர்பார்க்கணும். உங்க வாழ்க்கையில இருக்கணும், நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. நல்ல ஆசீர்வாதங்கள பெறுகின்ற மனிதராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ ம் நல் பொய் பொய் வந்து நம்ம வாழ்க்கையில வாயிலருந்து வரக்கூடாது. பொய் வரக்கூடாது. மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 10வது வசனம். வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 3ல 10. வாழ்க்கையில் இன்பம் காணவும், நல்ல நாள்களை காணவும் விரும்புவோர் தீச்சொல்லினின்று தம் நாவை காத்துக் கொள்க. வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கிடுக. ஆமென். வஞ்சகம் அப்படின்றது நம்ம உள்ளத்துல வாயில இருக்கவே கூடாது. அந்த மாரி ஒரு இது இருக்கக்கூடாது. ம். ஸோ சவுல் அவர் எவ்வளோ கோவமா ஒரு ஆளாக இருக்கின்றார். அவர் செய்ற ஒரு ஒரு தவறு இன்னும் அதிகமாகிட்டே போகுதே ஒழிய, சின்னதா ஆகல. அ அதிகமா ஆகிட்டே போகுதே ஒழிய, சின்னதா ஆகல. தோவேக் செய்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையை அ அது வந்து கொஞ்சம் உண்மைகள் இருக்கும். தாவீத வந்து நோபு இடத்துல வந்து பார்த்தது உண்மை. அகிமெலேக்கை பார்த்தது உண்மை. சாப்பாடு குடுத்தது உண்மை. கோலியாத்தோட வாளை கொடுத்தது கூட உண்மைதான். ஆனா, இந்த குருத்துவர் அப்படின்றது
தாவீதுக்காக கடவுள்கிட்ட இருந்து ஒரு தீர்க்க தரிசனம். அவர் வந்து நல்ல ஒரு வழிநடத்துதல், யூரிம், தும்மிம் அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தி ஒரு வழிநடத்துதல் குடுத்தாரு. எங்கேன்னு போடல. இந்த பாவம் வந்து சவுலுக்கு புரியல. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம் இல்ல. ஞானம் இருந்தால் சில பேரோட சூழ்ச்சிய நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். ஞானம் இல்லாததுனால தான் நம்ம அந்த ஜெபிப்பு அந்த ஒரு புரிதல் இல்ல. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. "பி இன்னசென்ட் ஆஸ் டவ்ஸ் பட் வைஸ் ஆஸ் சர்பன்ட்ஸ்" அப்படின்னு சொல்லி. ஞானமுள்ள நபர்களாக இருக்கணும். இல்லன்னா உங்க உங்க இந்த இந்த தவறு செய்தவர்களை வந்து நம்ம புரியாது. அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த காலகட்டத்தில நெறைய பேர் இந்த காசு வழி ஏமாற்றவங்க எப்படி செய்றாங்க. நீ வந்து 5,00,000 குடுத்தா நான் டபுள் ஆக்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் ஆப்பது நம்புவாங்க. நீ 5,00,000 குடுத்தா 10,00,00,000 தருவேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? முழுமையான ஒரு பொய்ய யாரும் நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் உண்மை. இது வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து அந்த காசெல்லாம் வரும். கொஞ்ச நாட்கள் வரும். 1,00,000 குடுத்தோம்னா 2,00,000 வரும். 5,00,000 குடுத்து பாருங்க. அப்போ வந்து அந்த காசு காணாம போயிடும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இந்த மாரி எனக்கு தெரிஞ்சவங்க ஏமாற்றப்பட்டத நான் பார்த்துருக்கிறேன். அதனால இந்த பொய்களை நம்ம சீர்ந்து தூக்கி பார்க்க, நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது ஞானம். ஆண்டவரும் ஞானம். விண்ணுலகத்தின் ஆண்டவரோட ஞானம் வேணும் நமக்கு. மத்தேயு 10வது அதிகாரத்துல 26ல மத்தேயு 10ல 16ல ஆண்டவர் சொன்னத வாசிச்சு பாருங்க. அ சர்ப்பங்களைப் போல் ஞானத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 10ல 16. இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். ஆமென். ஆனா பல நேரத்துல பாம்புகளைப் போல நம்ம வந்து ஓநாய்கள் நடுவுல வந்து ஆண்டவர் அனுப்புவார். நம்ம பல நேரத்துல இவங்க சரியில்ல, அவங்க சரியில்ல, இவங்க சரியில்ல அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு எல்லாம் விலகி நிக்க நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு இப்போ அந்த வசனத்தை வாசிக்கும்போது பல பேரு அவங்கள விட்டு விலகி நிக்க பார்க்குறாங்க. இல்ல. எல்லார விட்டு விலகி நின்று ஒரு தனிமைக்கு போது அந்த பிரிவினை கொண்டு வருது சாத்தான். ஆண்டவர் வந்து எல்லார்ட்டயும் நம்ம வந்து ஆண்டவரோட ஒரு ஒளியாக நம்ம பிரதிபலிக்கணும். ஒரு உப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அழைக்கின்றார். ஆண்டவர் வந்து உலகத்தை விட்டு எடுக்க அவர் ஆசைப்படல நம்மள. இந்த உலகத்தோடு சேர்ந்து உலகத்தை ஒரு மாற்றம் வருகின்ற விதத்துல நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த ஆண்டவரோட பாதைகள் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. மத்தவங்களுக்கு அது வெளிப்படுத்துகின்ற மக்களாக இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் அது. அ சவுல் செய்கின்ற இந்த ஞானம் இல்லாதனால சவுலோட வாழ்க்கையில என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த குருத்துவர அழைக்கின்றார். அங்க வந்து தீர்ப்பு அளிக்கின்றார். ம். தீர்ப்பு அளிக்கின்றார். அதுல பல விஷயங்கள், பல தவறுகள் இருக்கின்றது. என்னன்னு பார்ப்போம். ம். என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அகிமெலேக் வந்து சொல்றாரு, "நான் வந்து தாவீதுக்கு அப்பத்த குடுத்தேன். வாளை குடுத்தேன். ஆனா அ அவர் வந்து அ தாவீது வந்து செய்தது வந்து எல்லாம் உங்க நல்லது தான் செஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு எதிராக ஒரு தீங்கும் அவர் செய்தது கிடையாது." அப்படின்னு சொல்றாரு. தெளிவாக தாவீது அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற உங்களோட ஒரு அ மருமகனாக இருக்கின்றார். எல்லாரும் அவரு ஏற்றபடியாக சிந்திக்கின்றவர். அவர் வந்து கடவுளுக்கு ஏற்றபடியாக சிந்திக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றார். அகிமெலேக் வந்து ஆண்டவரோட திருவுளம் என்ன ஆண்டவரோட வழிநடத்தலை கேட்கல அப்படின்னு சொல்லி அவரு மறுக்கின்றார். முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அகிமெலேக்கு எதிராக ஒரு ஒரு எவிடன்ஸ் ஒண்ணும் கிடையாது. இவர்தான் இந்த தவறு செய்தார் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. முதல் பாவம் இவர் வந்து வந்து மரணத்துக்கு அந்த அந்த ஆண்டவரோட சட்டத்துக்கு ஏற்றபடியாக அந்த மரணத்துக்கு அவர் தகுதி கிடையாது. அவர் மரணத்துக்கு போட்டிருந்தாலும் அவர் அந்த தவறை செய்திருந்தாலுமே, அவருக்கு மட்டும் தான் அந்த மரணம் வந்திருக்கும். அவரோட குடும்பத்துக்கு அந்த மரணம் வந்திருக்க கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அதோட அதிகமான ஒரு தவறு. இணைச்சட்ட நூல் 26வது அதிகாரத்துல 16வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல தெளிவா ஆண்டவர் வழிநடத்தல் குடுத்திருக்கிறாரு. யூத மக்களுக்கு இந்த மாரி, இஸ்ரேல் மக்களுக்கு இந்த மாரி ஒரு தவறை செய்யக்கூடாது. அப்பா செய்த தவறுக்கு பிள்ளைகளை கொல்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி. இணைச்சட்ட நூல் 24ல 16 எடுத்து வாசிக்கிறீங்களா? ஆனா இவரு பாவத்து மேல பாவமா செய்துட்டு இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் அவருக்கு கோவம். அவர் கட்டுப்படுத்த முடியல. ஒரு ரியாக்ஷன் எனக்கு எதிராக எல்லாரும் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி, அவருக்கு கட்டுப்படுத்த முடியல. அதனால எல்லாருக்கு எதிராகவும் வந்து அவரு ம்
அழிக்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து வருகின்றார். இணைச்சட்ட நூல் 26:16 எடுத்து வாசிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டாம். அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும். ஆமென். ஆமென். அவரவர் அவர் பாவத்திற்காக கொல்லப்படட்டும். ஒரு பொய்யினால, ஒரு சூழ்ச்சியினால அனுபவிக்கிற கஷ்டங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு உள்ள ஒரு வேதனையா இருக்கும். குருத்துவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க? என்ன தவறு செஞ்சாங்க? அவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்படின்னு நமக்குள்ள பல பலமான ஒரு கஷ்டங்கள் இருக்கும். ஆனா முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இது கடவுளின் திட்டம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் எதை வைத்து சொல்றேன் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் கடவுளின் திட்டம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எதை வச்சு சொல்றேன்னா 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 1 சாமுவேல் 4 இல்ல சாரி 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 31வது வசனம். 33 வாசா கூட போதும். சரிங்களா? 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல 33வது வசனம். ஏலியோட வழிமுறையினர்களாக வந்தவர்கள் தான் இந்த அகிமெலேக் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே. சரிங்களா? இந்த சாபம் அவங்க குடும்பத்தார் மேல இருந்ததுனால இவங்க அந்த அழிவை அனுபவிக்கிறாங்க. வாசிங்க. சாரி. என் பீட பணிந்து விடாமல் நான் வைத்துக் கொள்ளவிருக்கும் உங்களுள் ஒருவன் கண்கள் மங்கி மனம் தளர்வடையும் மட்டும் இருப்பான். ஆனால் உன் வீட்டில் வளரும் தலைமுறையினர் இளம் வயதில் சாவர். ஆமென். தலைமுறையினர்கள் இளம் வயதில் சாவார் அப்படின்னு சொல்லி அந்த சாபத்தை இவங்க அனுபவிக்கிறாங்க. சாபத்தை அனுபவிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஆள் தப்பி போனாலும் அவங்க வந்து அந்த கஷ்டத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சாபத்தை வந்து அங்க கொடுத்துருக்கிறாரு. இவங்க செய்த தவறுகள்னால. அதை நம்ம முன்னாடி தியானிச்சிருக்கிறோம். அது இன்னும் என்ன ஆழமா தெரியணும்னா 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரியும். நம்ம செய்கின்ற நல்லதுக்கு நம்ம பிள்ளைகள் நன்மைகள் அனுபவிப்பாங்க. நம்ம செய்கின்ற தவறுக்கு விதைப்பதை நம்ம அறுவடை செய்வோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளும். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி சொத்து வைத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அது வந்து பிள்ளைகளுக்கு போறது நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறோம். அது மாதிரி நம்ம நல்லது செய்வதும் அவங்களுக்கு சேரும். நம்ம நல்லதை செய்வதை நம்ம வந்து ஒரு ஆர்வமாக இருக்கின்ற மக்களாக இருக்கணும். தீமையிலிருந்து நம்ம விலகும்போது அவங்களுக்கு நன்மையை செய்யும்போது பிள்ளைகளுக்கு நன்மை வரும். நம்ம கடன்கள் தான் சேர்த்து வைக்கிறோம், நம்ம பிரச்சனைகள் தான் சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு அது போகவும் செய்யும். அதனால தீமையை விட்டு விலகி நன்மையை செய்கின்ற மக்களாக இருக்கணும். இல்ல நம்ம வாழ்க்கையில சில முன்னோர்கள் வழியாக சில சாபங்கள், சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, சில தடைகளாக வரலாம் நம்ம வாழ்க்கையில. சில பிரச்சனைகளாக நம்ம வாழ்க்கையில வரலாம். அத நான் பல பேர் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். ஆனா நம்ம செய்கின்ற நன்மைகள், நம்ம செய்கின்ற ஜெபங்களுக்கு விலைகள் இருக்கின்றது. அது ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிற எல்லா துன்பங்களுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவார். அது ஆண்டவரோட உரிய காலத்தில் நம்ம அதை வந்து நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். அது பல பேர் வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கு வழியாக பல கஷ்டங்கள், பல வேதனைகள் வழியாக அவர் வாழ்க்கையில அனுபவிச்சார். ஆனா அது ஒரு காலத்துல வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஆண்டவர் வந்து அவர் வாழ்ந்த துன்பத்தில் வழியாக வந்த துன்பத்தில் வழியாக அவரு அற்புதமாக ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிறார். என்னன்னா நம்ம கொண்டு செல்கின்ற ஒரு சிலுவை இந்த வேதனைகள்லாம் நம்ம வேணாம்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் அந்த சிலுவை வழியாக நம்ம உயர்த்த வந்து ஆசைப்படுகின்றார் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். ஆனா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தியானிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சவுல் இவங்களெல்லாம் அழிக்க சொல்லும் போது அங்க இருந்த அவரோட சவுலோட வேலைக்காரர்கள் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் வசனம் அப்படின்றது 22வது அதிகாரத்துல இந்த சவுலோட வேலைக்காரன்கிட்ட போய் இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் அழியுங்க, நீங்க சாகவே சாகணும் அப்படின்னு சொல்லி 16ம் 17ம் எடுத்து வாசிச்சு பாருங்க. எல்லாரையும் கொல்லுங்கன்னு சொல்லும்போது அவனோட வேலைக்காரங்க கொல்லப்பட மாட்டாங்க. ராஜா சொன்னாலுமே அது செய்ய மாட்டாங்க அவங்க. அது வாசிக்கிறீங்களா? 16ம் 17ம் 1 சாமுவேல் 22ல 16, 17.
அரசர் அவனிடம், அகிமெலேக்கு, நீயும் உன் தந்தை வீட்டாரும் கண்டிப்பாக சாக வேண்டும் என்றார். அரசர் தம்மை சூழ்ந்து நின்ற காவலர்களிடம், நீங்கள் சென்று ஆண்டவரின் குருக்களை கொன்றுவிடுங்கள், ஏனெனில் அவர்கள் தாவீது ஓடிப்போனதை அறிந்தும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை என்றார். ஆனால் அரசரின் பணியாளர் ஆண்டவரின் குருக்களை கொல்ல முன்வரவில்லை. ஆமென். ஆமென். ஆண்டவரின் குருக்களை அவங்க கொல்ல விரும்ப முன்வரவில்லை. ராஜா சொன்னாலும் யார் சொன்னாலும் அவங்க கீழ்ப்படிக்கிறது அவங்க தயாரா இல்லை. இதே மாதிரிதான் பேதுரு திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. பேதுரு கிட்ட சொல்லுவாங்க, இயேசுவின் நாமத்தில் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றாங்க. யூத குருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்க இயேசு ஆண்டவரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கிற கேள்வி இது ஒண்ணுதான், ஒரே ஒரு கேள்விதான். கடவுளுக்கு நாங்க கீழ்ப்படியணுமா, மனிதர்களுக்கு நாங்க கீழ்ப்படியணுமா அப்படின்னு சொல்லி. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், ஆண்டவரை பத்தி நம்ம பேசுவதற்கு தயக்கப்படவே கூடாது. அது முக்கியமா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரத்துல 27, 28 மட்டும் வாசிங்க. டைம் இல்ல, வாசிக்கிறீங்களா? அழைத்து வந்தவர்களை அவர்கள் யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். ஆமென். நல்லா அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, கடவுளை கேட்கணுமா இல்ல மனிதரை நாங்க கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரின் வார்த்தைக்கு நல்லதை நம்ம செய்யணும். இது தீங்கு, இது ஆண்டவரோட வார்த்தைக்கு மாறாக இருக்கு அப்படின்னு சொன்னா யாரா சொன்னாலும் நம்ம கேட்க தேவை கிடையாது. யாரு சொன்னாலும் கேட்க தேவையே கிடையாது. இது பல இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். இந்த காலகட்டத்திலையும் இயேசு ஆண்டவர் நாமத்திற்கு எதிராக பல விஷயங்கள் நடக்கின்றது. சைனாவில் அண்டர் கிரவுண்ட் சர்ச் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க ஆண்டவர் வழிபடுதல் அப்படின்றது அவங்களுக்கு அதை எதிர்க்கிறாங்க. ஏன் சைனாக்கெல்லாம் போனோம்? ஏன் இந்தியாவிலே பல விஷயங்கள் ஆண்டவரோட நாமத்திற்கு எதிராக பல விஷயங்கள் நடக்கின்றது. அந்த ஒரு சுதந்திரம் முழுமையாக நமக்கு எங்கேயும் இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருக்கு. நார்த்ல எல்லாம் போனீங்கன்னா பல விஷயங்கள் ஆண்டவருக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்கின்றது. சர்ச்சுக்கு எதிராகவும் பல விஷயங்கள் நடக்கின்றது. அதனால அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடியான மக்களாக இருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு வார்த்தைக்கு மாறாக நம்ம செயல்படக்கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, தானியேல் நூல்ல 3வது அதிகாரத்துல 16ல இருந்து 18 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஷட்ராக், மெஷக், அபித்நேகோ அவங்க 3 பேரும் தலைமுறை சாமமும் இல்ல, அவங்க ஆண்டவருக்கு ஏற்றபடியான மக்களாகவும் இருந்தாங்க. அதனால ஆண்டவரோட அவங்கள காப்பாற்றுகின்றார். அந்த ராஜா கோவப்பட்டாலும் தீக்கு இரையாக்கினாலும் அவங்க ஆண்டவர் அவங்கள பாதுகாக்கின்றார். ஏன் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். ஆனா அவங்க சொல்ற வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள், ஆண்டவர் பாதுகாக்கலைன்னா கூட நாங்க ஆண்டவருக்காக இறப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த மனநிலை நமக்கு இருக்கின்றதா? தானியேல் நூல் 3வது அதிகாரம் 16ல இருந்து 18 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஷாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை கை நின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் பாதுகாக்கின்றது அதுக்கப்புறம் நீங்க வாசிக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நம்ம நடக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் எரேமியா நூல் 15வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது,
ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக உண்மையே நம்ம பேசுகின்றோம், ஆண்டவருக்கு ஏற்றபடியான வார்த்தைகளை நம்ம பேசுகின்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அவரோட வாய் போல ஆவோம். நம்ம தீர்க்கதரிசிகளாக ஒவ்வொருத்தரும் மாறுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். பொய் சொல்கின்ற நாவை விட்டு, இந்த சூழ்ச்சியில் உள்ள நாவை விட்டு ஆண்டவர் நேர்மையுள்ள மனிதர்களாக மாற நம்ம ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை கேட்போம். நாவுக்கு ஒரு கட்டை போட்டு உள்ளத்துல வந்து அந்த தீயமான விஷயங்களை நம்ம வந்து தீயதான விஷயங்களை நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக வாழுகின்ற மக்களாக மாற நம்ம ஜெபிப்போம். எல்லா முன்னோர்களின் அனைத்து சாபங்களும் நம் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படுவதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் முடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus, I pray. Every hex, every curse, every form of black magic, every evil that has been done to us be bound and cast in the name of Jesus. Every covenant with the evil one be broken in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஒரு சிலுவை, in the name of Jesus, I place a cross between us and our fathers. All generational curses be broken in the mighty name of Jesus. In all generational curses be removed in the name of Jesus. சமாதானத்தின் ஆவி நம்ம குடும்பத்தில் நம்ம உள்ளிலும் ஊடுருவி செல்லட்டும். Receive the peace of Christ in the name of Jesus, I pray. Amen. God bless you. Peace be with you.